தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கிரேசி கேஜெட் சீரிஸ் ரீசெண்ட் டைம்ல நிறைய போட்டுட்டு இருந்தோம். கடைசி கேஜெட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபயரா வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க கொடுத்த சஜஷன்ல நிறைய கேஜெட்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோல வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேஜெட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நைட்ல தூங்கும் போது கவலையே படாம ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆஃப் பண்ண வைக்க முடியும். வேர்ல்ட்ஸ் ஸ்மார்ட்டஸ்ட் டைரி நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியும். கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற நவீன மிஷின் இதுவான்னு பார்க்க போறோம். அண்ட் சாம்சங் ஸ்மார்ட் போன்ல வெறும் 100x தான் நம்ம ஜூம் பண்றோம். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம 400x வரைக்குமே ஜூம் பண்ணி எடுத்த போட்டோ தான் இது. அண்ட் இது இல்லாமையும் இன்னும் கிரேசியான நிறைய கேஜெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. அடுத்த கேஜெட், டேய் டோரை சாத்திட்டு வாங்கடா சீக்கிரம், ஷூட் போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்காக தானே இந்த கேஜெட். ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் இது சென்சர்லாம் வந்து கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். ஸோ ஒரு பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரில் வந்து வச்சிடணும், இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூட அந்த டோர் ஃப்ரேமில் வந்து வச்சிடணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மாட்டி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி விட்ட உடனே அது போய் க்ளோஸ் ஆகும். இவ்வளோ தான். பட் இந்த கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து கிடையாது. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒற்றை இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்து ஒட்டினா மட்டும்தான் இது வேலை செய்யுது. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரே அட்வான்டேஜ்னா, சின்ன சின்ன இடங்கள்ல இந்த விண்டோலாம் கூட நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஏசி எல்லாம் போடுற ரூமாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ எல்லாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒட்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுற கம்மும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யுது. இல்லாட்டி வீடியோ பண்ணும், புக்கை காணும், என்னென்ன இருக்கே இருக்கு. ஓகே ஃபைன். இதுக்கு தான் இந்த மாதிரி கேஜெட் வேணுன்றது. இந்த கேஜெட் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஸோ நீங்க பல இடங்கள்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆன் ஆஃப் இவ்வளவுதான், டச் மட்டும் தான். உங்க கார்ல வச்சுக்கலாம், வெளிச்சமே இல்லாத இடத்துல இது அழகா வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இது ஈஸியா வந்து ஸ்டிக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்க கபோர்டா இருக்கட்டும், ட்ராவரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஒட்டிட்டோம்னா அழகா டச் பண்ணா லைட் எரியுது இல்லையா, திரும்ப ஆஃப் ஆகிடும். அண்ட் இதோடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது சார்ஜபிள். நீங்கள் எடுத்துட்டு அழகாக சார்ஜ் போட்டுக்கலாம், திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வாங்கி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கேஜெட்டை நான் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஏன்னா ஒரு டைமும் நம்ம அதை வந்து பேட்டரியை மாற்றி போட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். திஸ் இஸ் பை ஃபார் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஹலோ 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 என்ன குறன்னு கேட்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இயர்ஃபோன்லையோ இல்லை ஸ்பீக்கர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக போய் சேர்ந்துடும். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இல்லை வெளியிலேயே அவுட்டோரில் யூஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இதுக்கு கொஞ்சம் காப்பாற்றும். இது கேஜெட்னு சொல்கிற அளவுக்கு ஓகேவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுறதுக்கு வைப்பர்ஸ் இருக்குது. அண்ட் இதோட கேஜெட்டே என்ன, இந்த ப்ராடக்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இந்த ஸ்பீக்கர்லாம் மேலே வந்து அந்த கருப்பு கலரில் ஒரு துணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். ரொம்ப ஸ்லிம்மாக, ரொம்ப மைன்யூட்டாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லேயர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இயர்பீஸ்க்கு தேவைன்னா இயர்பீஸ்லையும், கீழே ஸ்பீக்கருக்கு தேவைன்னா ஸ்பீக்கர்லையும். ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக தேவை, ஓகேவா. நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த மைக்ரோஸ்கோப் வச்செல்லாம் அந்த ஸ்பீக்கரை காமிக்கும் போது உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதை ஒட்டணும்னா அதை ஒரு 80% ஒரு 70% வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயங்கள் தான். இதுலேயே நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இன்னொரு லேயரும் வந்து இருக்குது. இது வந்து ஒருவேளை உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை வந்து டேப்லெட்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வாங்கிட்டேன். ஸோ ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப நேரம் பின்பக்கமாக ஒரு சிவப்பு கலர் இருக்குது, என்னன்னு பார்த்துருப்பீங்கல்ல, பவர் பேங்க் இல்லைங்க, இந்த லைட். ஸோ இந்த லைட்டு நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6-7 விதமாக, இங்கே பாருங்கள், அப்படியே சும்மா 6-7 விதமாக வரும்லாம் சொன்னாங்க. இப்போ ஒரு விதமாக வரல. ஏன்னா எங்களுக்கு ஒன்று தான் ஒர்க் ஆச்சு, மீறி 5 விதமும் ஒர்க் ஆகலை. ஸோ இது 5-in-1 6-in-1 எதிர்பார்த்தோம், 1-in-1 அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். வீட்டில் ஏதாச்சும் கலர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த பார்ட்டிக்கு இல்லாட்டி வந்து நைட்டில் தூங்கும் போது இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்த உடனே டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நான் வாங்கி 20 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணாலும் இப்போ வேலை செய்யலை. கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே யூஸ்லெஸ். என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கேஜெட் அப்படின்னா இதை தான் சொல்லும். ஏன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட 2 years. ஆனால் ஒரு ஒர்த்து கேஜெட்டுங்க இப்போ வரைக்கும்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் கேஜெட் மூலியமாக நீங்கள் 2 லைட் இருக்கு இல்லையா, ஒன்று ஒயிட்டு இன்னொன்று யூவி லைட். ஸோ இதை வச்சு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கரன்சி நோட் வந்து ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் இந்த ஒயிட் லைட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மடக்கி விரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அப்படி அழகாக இன்சைட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேப் வழியாக லைட் உள்ளே போயிடுது. ஸோ நீங்கள் எந்த ஐட்டமாக பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கா லைட் வந்துடுது. நல்லா ஜூம் பண்ணி பக்கத்தில் போய் நீங்கள் கண்ணை வச்சு பார்த்தா தெரியாது, ஆனால் இதில் அது தெரியும். நல்லாவே வந்து க்ளோஸ்அப்பில் போயிட்டு நல்ல மைக்ரோஸ்கோபிக் இமேஜ்லாம் வந்து தெரியுது. இந்த நாடி நரம்பெல்லாம் இந்த நோட்டில் எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட். அடுத்த கேஜெட் எது என் கையெல்லாம் பரபரடுது. கமான் ஐயோ, இந்த கேஜெட் தாங்க அடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேபிள். ரொம்ப மாசமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நிறைய டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே வந்து இருக்கும். பட் இப்போ இது கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கேஜெட் என்னன்னா ஒரு நார்மல் கேபிள் தான். பட் அந்த கேபிளில் நீங்கள் ஒரு டிஸ்பிளே இருந்தால் எப்படி இருக்கும், இந்த கேபிளில் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல என்ன தெரியும் அப்படின்னா நீங்கள் எந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ராடக்ட்டை சார்ஜ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதில் எவ்வளோ பவர் அவுட்புட் வருதுன்றதை நீங்கள் இந்த கேபிளில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மூலியமாகவே வந்து பார்க்க முடியும். ஒருவேளை அது பிடினா பிடி காமிக்கும், அண்ட் எவ்வளோ வாட்டேஜ்னா அதையும் வந்து காமிக்கும். நிறைய டைம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலி எங்களை மாதிரி வந்து வெவ்வேறு விதமான சார்ஜர்ஸ், வெவ்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பவர் வருதுன்றதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கேபிளுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு அண்ட் டெக்னாலஜி வைஸாகவும் சூப்பராக இருக்கு. கேட்ச் கேபிளில் டிஸ்பிளே வச்சு பார்த்துருப்பீங்க, பட் கேபிளில் அலாரம் வச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கேபிள் இன்னும் வரல, வந்துருச்சு. ஸோ இந்த கேபிள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 2 hour அப்படின்னு சொல்லி 5 hour வரைக்குமே டைம் லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது மூலிமா சார்ஜ் போட்டதுக்கு அப்புறமாக உங்களுக்கு எதில் வந்து ஆஃப் ஆகணுமோ 1 hour 2 hour சொல்லி செட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பட்டன் அமுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி 1 hour ரீச் ஆனோடனே அதுவே வந்து கட் பண்ணிவிடும் கரண்ட்டை. மற்ற ஃபோன் இல்லை, கேபிள் இல்லை, கரண்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டிவைஸ் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம சார்ஜ் போடுவோம், ஆட்டோ கட் ஆஃபே இருந்தாலும் 100% போனதுக்கு அப்புறம் சார்ஜிங் நின்னுடும். பட் தொடர்ந்து அது கனெக்ஷன்லேயே இருந்ததுன்னா நம்ம டேட்டா ஆன்ல இருக்கும், மெசேஜ் மேலே மெசேஜ் வரும், ஏதாச்சும் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ஓடும், இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது பேட்டரி அப்படியே கம்மியாக என்ன பண்ணும், திரும்ப அந்த சார்ஜர் வந்து சார்ஜ் போட ஆரம்பிக்கும். ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் ஆட்டோ கட் ஆஃப் இருக்கு, அதாவது மற்றதுலாம் வந்து இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 hour 2 hour எந்த ப்ராடக்ட்டோ, அது ஸ்மார்ட் ஃபோனுன்னு கிடையாது, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை அழகாக வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு ஈஸியாக நம்மளும் என்ன பண்ணலாம். இந்த போட்டோவெல்லாம் பாருங்க. இதெல்லாம் எக்ஸாக்ட்லி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னுமே தெரியலையா? சொல்றேன். பட் இதை எல்லாமே நாங்க ஒரு ஸ்மார்ட் போன்ல தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா உங்களால நம்ப முடியுமா? with this particular camera. yes, உங்ககிட்ட எந்த ஃபோன் இருந்தாலுமே சரி, நீங்க இதில் ஈஸியாக இந்த மாதிரி சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். 400x வரைக்குமே ஜூம் பண்ணி எடுக்க முடியும். பார்க்கறதுக்கு வேற லெவலில் இப்போ ஒரு இமேஜ் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் எக்ஸாக்ட்லி என்னன்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேமராவில் எடுத்தா அது இந்த ப்ராடக்ட், பட் நம்ம இந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட்டை போட்டு எடுத்தா அதுதான் நீங்கள் பார்த்த இந்த பர்டிகுலர் இமேஜ். பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஜியனுடைய, அதாவது புறாவுடைய விங்கை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு வெங்காயத்தோடைய அந்த என்ன தோல் அதை போய் பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது. ஆனால் விலை ரொம்பவே அதிகம். 400xக்கு இது ரொம்ப அதிகம் மாதிரி தான் தோணுது. பட் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்களுக்கு பார்க்கறது ஓகே. உங்களுக்கு எங்கேயாச்சும் லோக்கல் ஸ்டோரில் கம்மியாக கிடைச்சுன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட் அந்த அதிகமான காசுக்கு ஒர்த்து கிடையாது. வேர்ல்ட் ஸ்மார்ட்டஸ்ட் டைரியை பற்றி பேசலாம்னு சொன்னேன் இல்லையா? தூக்கி போடாது, தயவு செஞ்சு தூக்கி போடாது. இந்த 200 ரூபாய் கையில் கூட. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க வேர்ல்ட்ஸ் ஸ்மார்ட்டஸ்ட் டைரி. இந்த டைரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் தானே கேட்குறீங்க? இந்த பெண்ணை வச்சு நம்ம அழகா எழுதலாம். என்ன ப்ரோ மொக்க போடுறீங்க, டைரியும் பெண் இருந்தால் எழுதலாம் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதில் நான் எழுதக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய ஃபோனில் அழகாக அப்படியே வந்து சேவ் ஆகிடும். நான் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைரியை நான் சார்ஜ் போட்டு நான் எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என் ஃபோனில் சேவ் ஆகுதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. அதை இதில் பண்ண முடியும். அண்ட் குறிப்பாக இந்த டைரியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த டைரியை வெறும் டைரியாக மட்டும் நான் யூஸ் பண்ணாமல் இது அழகாக ஒரு கிராஃபிக்ஸ் டேப்லெட்டாகவும் என்னுடைய லேப்டாப்க்கு நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு டிரைவர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணும். அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாக அழகா இது யூஸ் பண்ணி நான் அழகா ஸ்கெட்ச் பண்ணலாம், வரையலாம், எழுதலாம், எல்லாமே பண்ண முடியும். ரியலி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? 8192 ப்ரெஷர் சென்சிட்டிவ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இந்த பென்ல இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க கொடுத்த பென் இது. இதில் எழுதும் போது சரி இந்த பேஜஸ் நம்ம எழுதுறோம் காலி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணலாம்னா, நீங்க அழகா இதை எடுத்து போட்டுட்டு உங்ககிட்ட வேற இந்த மாதிரி பேஜஸ் இருந்தால் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ இதுக்கு நான் வெறும் நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்தே ஃபோனில் யூஸ் பண்ணிப்பேனேன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு. பட் இந்த மாதிரியும் ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு இது வெறும் டைரியா மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பேப்பரும் கொடுத்து, அதாவது இந்த கிராஃபிக் ஷீட்டும் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுன்றது ஒரு விஷயமா இருக்குது, ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் என்னென்னு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 8000 ரூபாய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு, மிஸ் பண்ணாமல் அதையும் பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு தனி டைரி வாங்கி எழுதிக்கலாம். இருங்க, ஒரு சின்ன அப்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதவுலலாம் மாட்டலாம், ஜன்னலெல்லாம் மாட்டலாம்னு ஒரு கேஜெட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு வாரம் யூஸ் பண்ணேன். அதனால தான் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறது. தெரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணும்போது டைம் ஆகும், வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும். சப்ஸ்கிரைப் ஃபாலோலாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ப்ரொமோஷன் சரி ஓகே. சொல்ல அந்த விஷயம் என்னென்னா, இந்த கேஜெட் யூஸே இல்லை, ஒர்த்தே இல்லை. ஏன்னா கதவு திறக்கும் போது முக்கால்வாசி தான் வந்து போகுது, இல்லை ஒரு 60 to 70% தான் திறக்க முடியுது. நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா அதை எடுத்துகிட்டு திறக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எதுக்கு நம்ம ஓட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது இருக்குது. ப்ளஸ் கதவை இழுக்கும் போதே பிச்சுட்டு வந்துருச்சுங்க. ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணல, 4 நாளில் பிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ டோன்ட் பை, வேஸ்ட் ஆஃப் மணி. டேய், டோரை சாத்திட்டு வாங்கடா சீக்கிரம், ஷூட் போயிட்டு இருக்குல்ல. ஏண்டா